இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்து நாகை, காரைக்கால், ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் கருப்பு கொடியுடன் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவக்கி உள்ளனர். கடந்த 3 மாதங்களில் மட்டும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 49 மீனவர்களையும், நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த 65 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களை விடுவிக்க முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அலட்சியப்படுத்தப்பட்டு கைதானோரின் சிறை காவல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. இப்பிரச்சினை தொடர்பாக மீனவர் சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் விடுதலைக்கு பிறகே இனி மீன்பிடிக்க செல்வது எனவும், அதுவரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவும் முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி சனிக்கிழமை முதல் நாகை, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக மீன்பிடி படகுகளில் கருப்பு கொடி கட்டி கடலுக்கு சென்றனர். இந்த போராட்டத்தில் மீனவ பெண்களும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 30ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுதலை செய்ய கோரியும் இன்று காரை மாவட்டம் மற்றும் நாகை மாவட்டமும் இணைந்து கோடியக்கரையிலிருந்து பழையாறு வரை உள்ள அனைத்து விசைப்படகுகளும் மீனவர்களும் மீனவ பெண்களும் கருப்பு கொடி ஏந்தி கடலில் நின்றும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். மீனவர்களையும் விசைப்படகுகளையும் இலங்கை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைப்பதும், அடித்து உதைப்பதும், சுட்டுக் கொள்வதும் வாடிக்கையாக ஒன்றாகிவிட்டது. இதனை கண்டித்து எங்களது விசைப்படகுகள் அனைத்திலும் கருப்பு கொடி ஏந்தி ஆழ்கடலில் சென்று போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். நாகை, காரைக்கால் மீனவர்களை தொடர்ந்து ராமேஸ்வரம், பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 15,000 மீன்பிடி தொழிலாளர்களும் 50,000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் ஈடுபட்டுள்ளதால் பல கோடி ரூபாய்க்கான மீன்பிடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.